டாஸ்மாக் விவகாரத்தில் 4 விதமாக நிலைப்பாட்டில் இருக்கும் முதலமைச்சர் விஜய் என்ன முடிவை எடுக்கப் போகிறார்? இதுகுறித்து எமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்கிடும் விவரங்களை கேட்கலாம். பிரவீன்குமார், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது மீண்டும் வலுவாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. காரணம் என்னவென்றால், மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுப்பேன், நல்லாட்சியை கொடுப்பேன், தூய சக்தி மாற்று என்று கூறி ஆட்சிக்கு வந்திருக்கூடிய தமிழக வெற்றி கழக முதலமைச்சர் விஜய் மக்களுடைய பெரும்பாலான மக்களுடைய கோரிக்கையாக இருக்கக்கூடிய பூர்ண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்பதும் நிச்சயமாக அவர் கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த ஒரு பேச்சு என்பது தற்போது மீண்டும் வலுவாக முன்வைக்கப்பட்டு வருகின்றதை பார்க்கின்றோம். அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் டாஸ்மாக் மதுபான கடைகள் முழுவதுமாக மூட வேண்டும் என்பதை வலியுறுத்தி சத்தியம் தொலைக்காட்சி கூட தமிழகம் வெல்ல கைகோர்ப்போம் என்ற பெயரில் டாஸ்மாக் மதுபான கடைகளுக்கு மூடு விழாவா என்று ஒரு நாள் முழுவதுமாக நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். இந்நிலையில் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்பது தற்போதைய அரசின் மீது ஏற்பட்டிருக்கிறது. டாஸ்மாக் கடையை முழுவதுமாக மூடுவார்கள், நிச்சயமாக மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வகையில் டாஸ்மாக் முழு விலக்கு கொண்டு வரப்படும் என்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது நடைபெற்று வரக்கூடிய இதை சார்ந்த நிகழ்வுகள் என்பது அதை கேள்விக்குறியாக மாற்றிருக்கிறது. டாஸ்மாக் பூரண மது விலக்கை கொண்டு வருமா அரசு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது என்பதுதான் பார்க்கின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த நிகழ்வு தொடர்பாக சமீபத்தில் செய்தியாளர் சந்தித்த அமைச்சர் விக்னேஷ், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் விக்னேஷ் இது தொடர்பாக பேசும்போது, டாஸ்மாக் விவகாரம் குறித்து டாஸ்மாக் கடைகளில் விற்பனை விலையை விட கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக கூறுகிறார்கள். இதற்காக அடுத்த 3-4 நாட்கள், அதாவது 27ஆம் தேதிக்கு பிறகு ஒரு புதிய நடைமுறையை கொண்டு வர இருக்கின்றோம் என்று தெரிவித்திருந்தார். அப்படி என்றால் புதிய மது பாட்டில் கூடுதல் விலைக்கு விற்கப்படுவது தடுப்பதற்கு ஒரு புதிய நடைமுறை கொண்டு வருவோம் என்று சொல்கிறாரே தவிர, முழுவதுமாக பூரண மது விலைக்கு கொண்டு வருவோம் என்பது தொடர்பான ஒரு பேச்சு இதுவரை இல்லாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு வேதனையாக தான் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக டாஸ்மாக் மதுபான கடைகள் தொடர்பாக பல ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் 4 முக்கியமான நிலைப்பாடு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் எது முடிவாக போகிறது என்பதுதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. 4 நிலைப்பாடு என்னவென்றால், ஒன்று, இந்த டாஸ்மாக் கடைகளை பொறுத்தவரையிலும் ரெஸ்டோ பாராக மாற்றலாமா, அல்லது தனியாருக்கு முழுவதுமாக டாஸ்மாகை கொடுத்து விடலாமா, அல்லது டாஸ்மாக் கட்டமைப்பு வசதியை மாற்றி விடலாமா, மேம்படுத்தலாமா, அல்லது டாஸ்மாக் கடையை அகற்றிவிட்டு முழுவதுமாக மதுவிலக்கு கொண்டு வரலாமா, தனியாருக்கு கொடுக்கலாமா, டாஸ்மாக் முழுவதுமாக மூடிவிடலாமா, அல்லது ரெஸ்டோ பாராக மாற்றலாமா, கட்டமைப்பை நவீனமாக மேம்படுத்தலாமா என்ற 4 முக்கியமான நிலைப்பாடுகள் எடுக்கப்பட்டு அது ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதில் எது முடிவாக போகின்றது என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஒன்று. ஆனால் தற்போது டாஸ்மாக் விவகாரம் சார்ந்து நடந்து வரக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்போது தற்போதைய அரசும் கூட டாஸ்மாக் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவது சந்தேகம்தான் என்பதுதான் நமக்கு பரவலாக நமக்கு நினைக்க தோன்றக்கூடிய நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றது. காரணம் என்னவென்றால், டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் வகையில் 54 புதிய உயர் ரக மதுபானங்களை பிற மாநிலங்களில் இருந்து இறக்குமதி செய்வதற்கான திட்டத்தை டாஸ்மாக் நிர்வாகம் வகுத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இது எதற்காக என்றால், தமிழகத்தில் மது பிரியர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுடைய கோரிக்கையை ஏற்று தரமான மது வகைகளை விற்பனை செய்ய முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தற்போதைய தமிழக அரசு மது பிரியர்களுக்காகவும் சுற்றுலா பயணிகளுக்காகவும் அவருடைய கோரிக்கை ஏற்று தரமான மதுபான வகைகளை கொண்டு வர முயற்சி இருக்கக்கூடிய தமிழக அரசு ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கையாக எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடை மூட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு மட்டும் ஏன் செவிச்சாய மறுக்கிறது என்ற ஒரு ஆதங்கம், ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்கிறது. ஏனென்றால் சமீபத்தில் கூட தற்போதைய தமிழக வெற்றி கழக அரசு தமிழகத்தில் 717 டாஸ்மாக் கடைகளை மூடி நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். வரவேற்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த 717 கடைகளை மூடியதன் மூலமாக மது குடிப்போர் எண்ணிக்கையும் குறைய போவது கிடையாது. அதோடு மதுவினால் ஏற்படக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பாதிப்பு என்பதும் குறைய போவது கிடையாது. 717 கடை மூடியும் என்பதற்காக ஒரு வாதத்துக்கு அவர்கள் சொல்லிக் கொண்டே போகலாமே தவிர மற்றபடி இதனால் எந்த ஒரு நன்மையும் இல்லை என்பதுதான் கள யதார்த்தம். ஆனால் உண்மையில் நன்மை என்னவென்றால், முழுவதுமாக பூரண மதுவிலக்கு வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கையும் எதிர்பார்ப்புமாக இருக்கின்றது. ஆனால் 4 மிக முக்கியமான விஷயங்கள் டாஸ்மாக் குறித்து பேசப்பட்டு இருக்கின்றது. ஒன்று, ரெஸ்டோ பாராக மாற்றலாமா, அல்லது டாஸ்மாக் முழுவதும் தனியாருக்கு கொடுத்து விடலாமா, அல்லது டாஸ்மாக் கட்டமைப்பு வசதியை நவீனமாக மேம்படுத்தலாமா, அல்லது டாஸ்மாக் கடை அகற்றிவிட்டு புதிய நடைமுறை கொண்டு முழுவதுமாக பூரண மதுவிலக்கு கொண்டு வரலாம் என்ற 4 நிலைப்பாடு. அதில் எது உறுதியாக போகிறது என்பதை பொறுத்து பார்க்க வேண்டும். ஆனால் மது பிரியர்களுக்காகவும் சுற்றுலா பயணிகளுக்காகவும் புதிய ரக மதுபானங்களை விற்க முடிவு செய்யக்கூடிய தமிழக அரசு ஒட்டுமொத்த தமிழுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பாக கோரிக்கையாக இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடை மூட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு செவிசாய்க்குமா என்பதையும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். சரி.